ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனல். சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பு. பிஎம் கிசான் கணவன் மனைவி இருவரும் திட்டத்தை பயன்படுத்தி கொள்ளலாமா? விதிகள் என்ன? செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். பிஎம் கிசான் நிதி யோஜனா திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் நிவாரண தொகையை கணவன் மனைவி இருவரும் பயன்படுத்தி கொள்ளலாமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. மேலும் பிரதம மந்திரி கிசான் சம்மன் நிதி யோஜனா திட்டத்தின் கீழ் மத்திய அரசு விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் 6000 ரூபாய் நிதியுதவி வழங்குகிறது. இத்தொகை விவசாயிகளுக்கு ஒவ்வொரு ஆண்டும் தலா 2000 ரூபாய் வீதம் 3 தவணைகளாக வழங்கப்படுகிறது. இத்திட்டத்தின் 17வது தவணைகள் இதுவரை வெளியிடப்பட்டுள்ளன. தற்போது 18வது தவணை அடுத்த மாதம் வெளியாகலாம் என விவசாயிகள் காத்திருக்கின்றனர். அந்த வகையில் இந்த திட்டம் தொடர்பாக மக்கள் மனதில் பல வகையான கேள்விகள் அடிக்கடி எழுகின்றன. இதில் ஒன்று, மத்திய அரசின் இந்த திட்டத்தை கணவன் மனைவி இருவரும் இணைந்து பயன்படுத்தி கொள்ளலாமா என்ற கேள்வி எழுந்து வருகிறது. பிரதமர் கிசான் சம்மன் நிதி யோஜனா திட்டத்தின் பலன் நிலம் யாருடைய பெயரில் பதிவு செய்யப்பட்டுள்ளதோ அவருக்கு மட்டுமே கிடைக்கும். பெண்ணின் பெயரில் நிலம் இருந்தால் மட்டுமே இத்திட்டத்தின் பலன் பெண்களுக்கு கிடைக்கும். மேலும் பிரதமரின் விவசாய கௌரவ நிதி திட்டத்தில், அதாவது பிஎம் கிசான் சம்மன் நிதி, கூடுதலாக 25 லட்சம் விவசாயிகள் கடந்த 100 நாட்களில் சேர்க்கப்பட்டுள்ளதாக புதிய தகவல் ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. இது தொடர்பாக மத்திய வேளாண்மை விவசாயிகள் நலத்துறை அமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான் தெரிவித்திருப்பதாவது: வேளாண் மற்றும் விவசாயிகள் நலன் மேம்பாட்டிற்காக அமைச்சகம் 6 அம்ச உத்திகளுடன் மேற்கொள்ளப்பட்டு வரப்படுகிறது. இதில் அரசின் 100 நாள் திட்டத்தின் ஒரு பகுதியாக பிரதம மந்திரி கிசான் திட்டம், அதாவது பிஎம் கிசான் குறித்து பிரச்சாரங்கள் நடத்தப்பட்டன. இதனால் இந்த திட்டத்தில் புதிதாக 25 லட்சத்திற்கும் அதிகமான புதிய விவசாயிகள் இணைக்கப்பட்டுள்ளனர். ஏற்கனவே 9.26 கோடி விவசாயிகள் பயனாளிகளாக இருக்க இவர்களை இணைப்பதற்கு தற்போது விவசாயிகள் எண்ணிக்கை 9.51 கோடியாக உயர்ந்துள்ளது. மேலும் பிரதமர் மோடி 3வது முறையாக பதவி ஏற்றுக்கொண்டவுடன் 9.26 கோடி விவசாயிகளுக்கு பிரதமரின் விவசாய கௌரவ நிதியான ரூபாய் 21,000 கோடியை பிரதமர் விடுவித்தார் என்று தகவல் வெளியாகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது. மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.